ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் வந்து யுஎஸ்ஏக்கு போன அந்த ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யுஎஸ்ஏக்குள்ள போயிருக்கான், அவன் நெறைய இடம் சுத்தி பார்த்துருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து டெக்னிக்கலா நான் யுஎஸ்குள்ள போனது. யுஎஸ்னா யுஎஸ்குள்ள ஃபுல்லா போல. ஆக்சுவலா பார்டர் கிராசிங் பண்ணேன். யுஎஸ் பார்டர் கிராசிங் இது. இது வந்து நான் கனடால இருக்கும்போது பிரிட்டிஷ் கொலம்பியாக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன். பிரிட்டிஷ் கொலம்பியால ரொம்ப ஃபேமஸ் இந்த பீஸ் ஆர்ச் ப்ரொவின்ஷியல் பார்க். இங்க தான் நெறைய பேர் வந்து அந்த பார்டர் கிராசிங்லாம் பண்ணுவாங்க. நான் நெறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். அதுல வந்து கனடாலேருந்து யுஎஸ், யுஎஸ்லேருந்து கனடா அப்படி ஜம்ப் பண்ணிலாம் ரீல்ஸ் போடுவாங்க. அது ஒரு பக்கெட் லிஸ்ட்டாவே இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் கெடைச்சது. ஒய் கான்ட் வி ட்ரை? அது மாரி தாங்க போனேன். போயிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அந்த பீஸ் ஆர்ச் பார்டர் வந்து அவ்ளோ பெருசு. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ். எனக்கு ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஃபீட்ல தாங்க யுஎஸோட லேண்டு. ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப கிரேசியா இருந்தேன் நானு. லைக் ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருந்தேன். பிகாஸ் என்னோட ட்ரீம் யுஎஸ் மண்ல என் கால வைக்கணுன்றது ஒரு பெரிய ட்ரீம். என்னடா இது நடக்குமான்னு யோசிச்சேன். நடந்துச்சு. பட் அது ஒரு ஃபுல்லா நடக்கல. பட் ஓகே நடந்துச்சு. நான் யுஎஸ்ல கால் வச்சுட்டேன். எனக்கு அதுவே ஒரு பெருமை தான். அதுவே ஒரு சந்தோஷம் தான். இது எப்படின்னா, அந்த பீஸ் ஆர்ச் ப்ரொவின்ஷியல் பார்க்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த கனடாலேருந்து சில ரிலேட்டிவ்ஸோ, சில பிளட் பாண்ட்ஸோ ஆர் மேபி அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஆர் பாய் ஃபிரெண்ட் இந்த மாரி யுஎஸ்க்கு ஏதாவது ஜாப் கிடைச்சு போனாலோ, இல்லன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யுஎஸ்ல இருக்காங்க. ஒரு டக்குன்னு விசா கிடைக்கல. அவங்கள பார்க்கணும், பேசணும். இந்த மாரி ஒரு மொமெண்ட்ல இருக்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா விசா கிடைச்சு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போறதுக்குள்ள டைம் அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த மாரி ஒரு மொமெண்ட்ட வந்து அவங்க இதில யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் கிராசிங் வந்து அங்கருந்து யுஎஸ்லேருந்து கனடாவுக்கும் வந்து பார்க்கலாம். கனடாலேருந்து யுஎஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் போலாம். உள்ள வந்து ஃபுல்லாலாம் சுத்தி பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. யுஎஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட யார்ட் வரைக்கும் தான் நீங்க முடியும். அதேமாரி கனடாலயும் அப்படிதான். அதுக்கப்புறம் நீங்க போணும்னா கண்டிப்பா விசா வேணும். இந்த மாரி ஒரு இடத்துல வந்து லைக் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபிரெண்ட்ஸ் இவங்கலாம் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க, பேசுவாங்க. இந்த மாரி ஒரு விஷயம்லாம் நடக்கும். நானும் அப்படிதான் போனேன். போய் பார்க்கும்போது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் யுஎஸ் அந்த சாயில்ல நான் வந்து சாயில் இன் த சென்ஸ் மண்ணு. மண்ணுல நான் கால் வைக்கிறேன். அந்த மொமெண்ட், அந்த ஃபீல் சொல்லவே முடியலங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். எல்லாருக்கும் கால் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிலாம் கால் பண்ணி, இப்ப நான் யுஎஸ் மண்ல தான் இருக்கேன். வாஷிங்டன். நான் இருந்த இடம் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் பிளெயின்ல இருந்தேன். இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட் இன் மை லைஃப் ஐ வில் சே. பிகாஸ் அது என்னோட பக்கெட் லிஸ்ட்டும் கூட. நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். லைக் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, கனடா போறதுக்குன்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, கண்டிப்பா அந்த பிளேஸ விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி இத ஒரு தடவ ட்ரை பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் அங்க பண்ண அந்த மொமெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்படியே இந்த இந்த வீடியோலயே அப்படியே நான் போட்டு காட்டுறேன். நீங்களும் பாருங்க. பெஸ்ட் மொமெண்ட்ஸ்ங்க. பாய் மக்களே! மெயினா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிருங்க.